ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உன் கைகளில் தான் உனக்கான விஷயங்களெல்லாம் முடிச்சு தரப்போகிறேன். இது இப்படி இருக்கேன், அது இப்படி இருக்கேன், எல்லாமே எப்போது தான் சரியாகும்னு பல பிரச்சனைகளை உன் மனசுக்குள்ளே போட்டு யோசித்து குழம்பி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயே என் தங்கமே. போதும் போதும், நீ கவலைப்பட்டதும் போதும், கஷ்டப்பட்டதும் போதும்னு தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய நெற்றியை தொட சொல்லி நானும் உன்னை நெருங்கி வந்துவிட்டேன் என் செல்லமே. இனி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடச்சி நீ சந்தோஷமாக சகல சௌபாக்கியங்களோட வாழ போகிற. எதுவுமே சுலபமாக கிடச்சிட்டா நீ அதை அலட்சியமாய் நினைத்து விடுவாய் என்றுதான் இப்போது அரிதாய் பல விஷயங்களை அதிசயமாய் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன்னை பெற்றவங்களோட பாசமும் உன்னை வளர்க்க அவர்கள் பட்ட பாடும் உனக்கு பெருசாக தெரில. ஏன்னா அவங்க உனக்கு கஷ்டம் எதையுமே உன் கண்களில் காட்டாமல் எல்லாமே உனக்கு சுலபமாக கிடைக்கும்படி செய்ததால் தானே நீ அவர்களையும் உனக்கு கிடைச்ச வசதியையும் கூட அலட்சியமாக நினச்சிட்ட. ஆனால் பெற்றவர்கள் இல்லாமல், பெற்ற தகப்பன் இல்லாமல், குடும்பத்தில் கஷ்டத்தோட வறுமையோட சாப்பாடுக்கும் வழி இல்லாமல், படிக்கிறதுக்கும் முடியாமல், வேலை செஞ்சாலும் காசு கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ்ந்து வருவதை நீ அறிய மாட்டாய் என் தங்கமே. இனிமேலாவது எதை செஞ்சாலும் அதையும் அலட்சியமாய் நினைக்காமல் அதற்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழகு. அது வேலையாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என் செல்லமே. யாராலும் உன்னை வீழ்த்த முடியலை, அழிக்க முடியலை, உன்னுடைய முயற்சியை தடுக்க முடியவில்லை என தெரிந்த போதுதான் தேவையில்லாமல் உன்னை பற்றி குற்றமும் குறையும் சொல்லி உன்னை எப்படியாவது பலவீனப்படுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் நீயும் அதுக்கேற்றார் போலவே அத்தனை பேர் சொன்ன விஷயங்களையும் மனசில் ஏற்றிக்கிட்டு கவலைப்பட்டு உன்னையே பலவீனமாக்கி கொண்டும் இப்போது வருந்தி வாழ்நாளை வீணாக்குவது சரியா? யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ ஏன் கவலைப்படணும்? அதே போல உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களையும் உன்னுடைய பலவீனத்தையும் எதுக்காக நீ வருத்தப்படுறங்கிற விஷயத்தையும் அடுத்தவர்களிடம் போய் பகிர்ந்து கொண்டால் அது நாளைக்கு உனக்கே எதிராக மாறிவிடும் என்பதை மறக்க வேண்டாம். எல்லாமே கிடைக்கும்னு யாரையாவது நம்பி வாழ்வதை காட்டிலும் எல்லாத்தையும் நானே எனக்கு கிடைக்க செய்வேன், நானே அதற்கான முயற்சி செய்வேன் என சுயமாக சுய சிந்தனையோடு தன்மானத்தோடு கௌரவமாய் வாழ்ந்து காட்டு. நீ அடுத்தவரை பற்றி புறம் பேசும்போது அதை கேட்குறவங்க உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க. எப்போதும் யாரை பற்றியும் புறம் பேசும் ஆளாக நீ இருக்க வேணாம். அதுக்கு பதிலாக உன்னை பற்றி 4 பேர் பெருமையாக பேசும்படி உனக்கான செயல்களை மிக சிறப்பாக, தீவிரமாக, மிக திறம்பட அமைத்துக்கொள்ளேன் செல்லமே. உன்னை தூசி நினைக்கிறவங்களுக்கு நீ தூசியாகவே இருந்தால் போதும். அப்போது தானே அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் ஐயோ தூசி பட்டுடுச்சேன் கண் கலங்கி துடிச்சு போவாங்க. அப்படி உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் மனதில் ஒரு வெகுமானம் வரும்படியும், அவர்கள் வெகுண்டெழுந்து போகும்படியும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்களை தொல்லை செய்வதற்கு ஒரு பெண் இல்லை என்றால் அந்த ஆண் ஒரு நாட்டுக்கே தொல்லையாக இருந்திருப்பான் என்பது ஹிட்லர் மூலமாக உனக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மைதானே. எல்லாரும் ஆண்களுமே பெண்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரே தொல்லையாக இருக்குது, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது நைன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு. ஆனால் அப்படி ஆணுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கப்படவில்லை என்றால் ஆண் சரியாக முறையாக தன்னுடைய தலைமை பண்போடு வந்திருக்க மாட்டான் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கும் பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாயப்பா எவ்வளவோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சரி செஞ்சு சகிச்சு சமாளிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக யாரிடமும் உன் சுயமரியாதை இழந்து நீ வாழ வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு சிலருக்கு பிடிச்சா மட்டும் போதும்னு நீ உன்னுடைய உண்மையான குணத்தோடும் திமிர் கலந்த தன்மானத்தோடும் வாழ்வது எவ்வளவோ மேல்தானே. உண்மையிலேயே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப கஷ்டம்னா நிச்சயமாக கிடையாது. வாழ்க்கையும் கஷ்டம் கிடையாது, அதை வாழ்கிறதும் கஷ்டம் கிடையாது. நீ சாதாரணமாக நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு அதை சமாளிக்க பழகினாலே வாழ்க்கை என்பது சுலபமாக இருக்கும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை தான் நீ சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாய். அவர்களையும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை சீக்கிரம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்.